நரேந்திர மோடியை நம்புங்கள். நரேந்திர மோடி பாட்னாவில் பேசியது மிட்டிமே மிலாதுங்கா என்று ஹிந்தியில் சொன்னார். மண்ணை கவ்வ வைப்பேன் என்று. இந்திரா காந்தி எப்படி பங்களாதேஷை சென்று கண்டித்து ஒரு உருவாக்கினாரோ, பாகிஸ்தானை தரைமட்டமாக்குவதற்கு முன் நின்றாரோ, அதை விட நரேந்திர மோடி 2026 செய்த சாதனையை பாராட்ட அளவிற்கு தாங்கள் தாக்குதல் வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். 9, 10, 11 போன்ற தேதிகளில் பலத்த தாக்குதல்கள் இருக்கும். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் அடிப்பார்கள் என்று தான் நான் திட்டவட்டமாக சொல்ல முடியும். பிரதமர் நரேந்திர மோடி நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறிப்பு, 2026 திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருக்கவே கூடாது. ஊழல் செய்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கத்தை தூக்கி அடித்தார்களோ, அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய தலைவலியை கொடுப்பதற்காகத்தான் RN ரவியை வைத்திருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், முக்காகி விட்டு விடுவார்கள். அமித்ஷாவுடைய அணுகுமுறை என்பது அப்படியே கல்லாவை பிடிக்கிறாங்க. 5 அமைச்சர்கள் சிறை செய்வார்கள். இப்போ ஒரு விக்கெட் ஒண்ணுன்னா விழுந்துட்டு வரும் பாருங்க. இப்ப 2 விக்கெட் விழுந்துடுச்சு. அண்ணாமலை சொன்னாரு, அடிவாளத்திலிருந்து ஒரு செங்கல் எடுப்பேன், 2 செங்கல் எடுத்துட்டாரு ஒரே காயில. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். ஓகே சார். காஷ்மீரில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் 2 CCS மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ பல முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. ராணுவத்திற்கு ஃப்ரீலான்ஸ் கொடுப்பது உட்பட நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நேற்று அடுத்தடுத்து அந்த ராணுவ தளபதிகளுடைய சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடியுடனான அந்த ராணுவ தளபதிகளுடைய சந்திப்பு இன்னைக்கு பாதுகாப்புத்துறையினுடைய செயலாளர் சந்திக்க போறாரு பிரதமர் மோடி அவர்களை. ஸோ இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, நல்ல கேள்வி கேட்டீங்க. பேசு தமிழா பேச நேயர்களுக்கும் ராஜ்வேல் நாகராஜனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மரியாதைகளை தெரிவித்துக் கொண்டு 3, 4, 5 பிரிவுகளாக பிரித்து ஒரு நிமிடத்தில் நான் புரிய வைக்க ஆசைப்படுகிறேன். காரணம், இதை நான் நெருங்கி பழகியதனாலும் நெருங்கி பார்ப்பதனாலும் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக. 1, நரேந்திர மோடியை நம்புங்கள். 2, நரேந்திர மோடி பாட்னாவில் பேசியது மிட்டிமே மிலாதுங்கா என்று ஹிந்தியில் சொன்னார். மண்ணை கவ்வ வைப்பேன் என்று. அதையும் தவிர அவருக்கு பின்னணியில் இருப்பவர்களை நான் சுன்கர்க்கே மாறுங்கா அப்படின்னாரு. தேடி கண்டுபிடித்து பின்னாடி அடைவேன் என்று அவர் சொன்னதற்கு உடனாக அமித்ஷா நேற்று பேசினார். இன்று ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கலாம். ஆனால் அதிகார ரீதியாக கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய மிக ரகசியமான அமைப்பு அது. அதில் என்ன செய்கிறார்கள் என்று பிரதமருக்கும் பேசுபவருக்கும் தான் தெரியுமே தவிர 3வது மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. மத்திய நிதி நிலை அறிக்கையை விட மிக ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள் போராட்டத்தினுடைய அணுகுமுறைகளை. அப்படி இருக்கும் பொழுது நேற்று ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங்கை சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அவரிடம் சில ஆணைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க வெற்றி பெற்று வாருங்கள். 1971 வருடத்தில் இந்திரா காந்தி எப்படி பங்களாதேஷை சென்று கண்டித்து ஒரு உருவாக்கினாரோ, பாகிஸ்தானை தரைமட்டமாக்குவதற்கு முன் நின்றாரோ, அதை விட நரேந்திர மோடி 2026 செய்த சாதனையை பாராட்ட அளவிற்கு தாங்கள் தாக்குதல் வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். இன்று அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய் குமார் சிங்கை பார்த்திருக்கிறார். அதன் மூலமாக ஒருங்கிணைத்த ஆணைகளை தர வேண்டும் என்று, எதன் மூலமாக எதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று வரைபடம் போட்டு காண்பிக்கிறார்கள். நேற்று முன்தினம் கப்பல் படை தலைவர் திரிபாதி என்பவர்கள் தான் பார்த்து வந்தார். ஆக பிரதிதினம் ஒவ்வொருவரும் பார்த்து அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு என்னென்ன நடக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். ஆனாலும் பிரதமருக்கு ஏற்ப அயல் நாடுகளிலிருந்து பல வேண்டுகோள்கள் வருகின்றன. இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 5ஆம் தேதி மே மாதம் மண்டே மார்னிங் ஈரானிலிருந்து பாகிஸ்தானுக்கு வந்து இறங்கிய அமைச்சர்கள்
இன்று மாலை அவர்கள் டெல்லி வர இருக்கிறார்கள். நாளை காலை நரேந்திர மோடியின் ஆலோசகருடன் பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு டைம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த போர் என்பது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ஒரே ஒரு வரியை சொல்ல வேண்டும் என்றால், மிட் டேர்ம் ரிசல்ட், லாங் டேர்ம் ரிசல்ட் என்று இருக்கக்கூடிய அளவிற்கு 2 முனைகளாக அவர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளதாகத்தான் ரகசிய செய்திகள் எனக்கு தெரிவிக்கின்றன. அதில் பல உண்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் ரகசியத்தை நான் வெளியிட மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நரேந்திர மோடி 2025 கண்டிப்பாக வெற்றி பெறுவார். காரணம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய உலக நிதி நிறுவனங்களில் பாகிஸ்தான் பல லட்ச கோடி கணக்கான ரூபாய்களை கடன் கேட்டு இருக்கிறது. அதை எதிர்க்கிறது இந்தியா. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்று சொல்லக்கூடிய IWT என்று சொல்லக்கூடிய நிதிநீர் பிரச்சனையிலும் உலக வங்கியிலும் நம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். ஆக உலக வங்கிக்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கும் இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய சிறப்பு இயக்குநராக இருப்பது ஒரு தமிழர், பரமேஸ்வரன் ஐயர் என்று பெயர். அவர் மே மாதம் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய IMF மீட்டிங்கில் இதை எதிர்த்து சொல்லுவார். இரண்டாவதாக, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இன்று சந்திக்க இருக்கிறது டெல்லியில். அதனுடைய துணைக்குழு. ஆனால் அதனுடைய 15 மெம்பர் கொண்ட குழு நியூயார்க்கில் சந்திக்கிறது. ஆக மொத்தம் இன்று பார்க்க போனால் டெல்லியில் இருக்கக்கூடியது அமெரிக்காவிற்கு நகர்ந்து விட்டது. அந்த கான்சென்ட்ரேஷன். ஆக மொத்தம் நரேந்திர மோடி அனைத்தையும் ஒருங்கிணைத்து வருகிறார். இந்த நடுவுல பாருங்க, பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ஒரு குறிப்பு. அவர் கேரளா வந்திருந்தார், பிரைம் மினிஸ்டர். விழுங்கியம் ஏர்போர்ட்டுக்கு போட்டு இது பண்ணி விட்டார். மகாராஷ்டிரா போனார். வேவ்ஸ் என்ற ஒரு இன்டர்நேஷனல் மாநாட்டை திறந்து வைத்தார். அமராவதிக்கு சென்று சந்திரபாபு நாயுடன் பேசினார், பவன் கல்யாணுடன் பேசினார். ஆக மொத்தம் அவர் சாதாரணமா தான் இருக்கார், பதட்டப்படல. நெஸ்கேஃப், ப்ரூ போன்ற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இப்படி கலக்க வேண்டி எடுத்து குளிக்கலாமா, அது நடக்காது. நரேந்திர மோடி அமர இருந்து தீவிரமாக செயல்பட்டு தன்னுடைய அரசியல் நுணுக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டு, ஏற்கனவே அவர் குஜராத்தை 13 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காருங்க. அது குஜராத் என்பது பாகிஸ்தானுக்கு அண்டை மாநிலம். மிக மிக ஜாகிரதையா இருக்க வேண்டிய நிலைமை. அதையும் தவிர 11 வருடங்கள் பிரதமர் அமைச்சராக, ஆக 25 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் பதவியில் இருப்பதனால் எதிர்கட்சிகள், எதிரிகளிடம், பாகிஸ்தான், இலங்கை போன்றவர்களும் அவருடைய நாடி துடிப்பை நன்றாக தெரிந்தவர் என்று தான் என்னால் வர்ணிக்க முடியும். பேசு தமிழா பேச்சு நேயர்களுக்கு தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில், 9, 10, 11 போன்ற தேதிகளில் பலத்த தாக்குதல்கள் இருக்கும். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் அடிப்பார்கள் என்று தான் நான் திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எக்ஸ்ட்ரா RNAW சீஃபா இருந்த அலோக் ஜோஷி அவர்களை திரும்பவும் நியமிச்சிருக்காங்க செக்யூரிட்டி போர்ட்ல. சோ இந்த நியமனத்துடைய பின்னணி என்ன சார்? அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை நன்றாக தெரிந்தவர் அலோக் ஜோஷி. அவரை நானும் நன்றாக புரிந்து கொண்டவன். அவர் பாகிஸ்தான் எக்ஸ்பர்ட், RAW ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கிற. அங்கு ஒரு 15 மெம்பர் குழு அனுமதித்திருக்கிறார்கள், பாதுகாப்பு கமிட்டிக்கு ஆலோசனை குழுவாக. அதில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், IAS அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் இருக்கிறார். அதையும் தவிர சென்னையில் இருக்கக்கூடிய IIT-யுடைய டைரக்டர் காமகோடியும் இருக்கிறார். என்ன என்று கேட்டால், வரக்கூடிய நாட்களில் ஒரு ரகசியத்தை பேசு தமிழா பேசர்களுக்கு அவர்கள் சொல்லுவதன் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இனி வரக்கூடிய 10 அல்லது 15 ஆண்டுகளில் ஸ்பேஸ் வார், ஆகாயத்தில் தான் சண்டை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, டிஜிட்டலைசேஷன் மூலமாக, டிஜிட்டல் டெரரிசம் என்று சொல்லுகிறார்கள். இந்த டிஜிட்டலைசேஷன் மூலமாக வங்கிகள் முடக்குவது, விமான போக்குவரத்தை முடக்குவது, கப்பல் போக்குவரத்தை முடக்குவது, பங்கு சந்தைகளை முடக்குவது, சில ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்று எய்ம்ஸ் போன்ற கூடிய நிறுவனங்களினுடைய டிஜிட்டலைசேஷனுக்கு ஹேக் பண்ணுவது, இதுதான் அவர்களுக்கு வேலையாக இருந்தாலும் அதையெல்லாம் எப்படி சரி கட்டுவது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கமிட்டி. அலோக் ஜோஷியினுடைய கமிட்டி என்பது நாளையே காலை பாகிஸ்தானை போர் எடுத்து சொல்றதுக்கு இல்லை, லாங் டேர்ம்காக வச்சிருக்காரு. அதைத்தான் நான் சொன்னேன், நரேந்திர மோடியின் அணுகுமுறை ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ், லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்று. அந்த அலோக் ஜோஷியினுடைய கமிட்டி லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தான் வர இருக்கிறது.
ஓகே, இப்போ அப்படியே நம்ம தமிழக அரசியல வந்து பார்த்தோம்னா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அடுத்த 1 வருடங்கள்ல தேர்தல் வர இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்காரு. சோ அவருடைய பாஜகவுடைய மாநில தலைவரா பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி முதல் சந்திப்பு இது. இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் என்ன? சந்திப்பினுடைய பின்னணி, அண்ணாமலையினுடைய தலைமையில் இருந்து நயினார் நாகேந்திரனுடைய தலைமைக்கு அந்த 1 வாரம் 10 நாளுக்குள்ள ஸ்மூத்தா கொண்டு போயிட்டார். ஒரு விதமான பிரச்சனைகள் இல்லாமல். பிரதி தினம் அதிமுக தலைவர்களிடம் மத்திய பாஜக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது என்ற செய்தியை நான் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரதமர் நரேந்திர மோடி நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறிப்பு, 2026 திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருக்கவே கூடாது, சிங்கிள் டிஜிட் ஆகணும் என்ற ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் இறங்க வேண்டும். பூத் கமிட்டிகளை எல்லாம் அமைக்க வேண்டும். இருப்பினும் தமிழகத்தில் பல எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது காரணம் என்ன என்று கேட்டால், சீமான், விஜய் போன்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான ஆணையை அமித்ஷா நயினார் நாகேந்திரன் கொடுப்பதை தவிர 23ஆம் தேதியோ இல்ல 24ஆம் தேதியோ தமிழகம் வரக்கூடிய அமித்ஷா கண்டிப்பாக அதன் முன்னாக பாமக போன்ற ஒரு கட்சிகளுடைய உள்கட்சி சண்டையை சமாதானப்படுத்திவிட்டு, பாமக என்பது கண்டிப்பாக உடைய இருக்கிறது. அப்படி உடைந்தால் ஒரு பக்கம் பாஜக பக்கம் வருவார்கள். விஜய் எப்படி இருக்கலாம்? இதன் நடுவே 23ஆம் தேதி வரக்கூடிய அமித்ஷா பிரேமலதா தேமுதிக தலைவரை சந்திக்க இருக்கிறார். ஆக மொத்தம் அவருடைய மனதில் ஓடும் என்ன அலைகள் என்ன என்று கேட்டால், ஒன்றே ஒன்று, திமுகவை பூண்டோடு கழைத்து எடைய வேண்டும் என்பதுதான். அதில் அவர்கள் எப்படி உத்தரப்பிரதேசம் மாயாவதியை ஒன்றுமில்லாத ஆக்கிவிட்டார்களோ, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக அபிஷேக் பானர்ஜியை சண்டை போட்டு விட்டார்களோ, உத்தவ் தாக்கரே ஏக்நாத் ஷிண்டே என்று சிவசேனாவை பிரித்தார்களோ, டெல்லி அரசாங்கத்தை பிரதி தினம் ஊழல் செய்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கத்தை தூக்கி அடித்தார்களோ, அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய தலைவலியை கொடுப்பதற்காகத்தான் RN ரவியை வைத்திருக்கிறார்கள். புதிதாக நயினார் நாகேந்திரனை வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலையுடைய செயல்பாடு திட்டங்கள் கூட இதையெல்லாம் மும்முறை போட்டியாக இருந்தால், எடப்பாடி பழனிசாமி மற்றும் நயினார் நாகேந்திரனுடைய உறவுகள் கூடிய விரைவில் அமித்ஷா இருவருக்கும் சேர்ந்து டெல்லியில் அழைத்து பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற செய்திகள் தான் எனக்கு கிடைக்கின்றன. திமுகவை ஒழிப்பதே ஒரே ஒரு எண்ணம் என்று JP நட்டா கூட நேற்று முன்தினம் தமிழகம் வந்திருந்த பொழுது பாஜக தலைவர் தெரிவித்தார்கள். இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஸ்மூத்தா கொண்டு போயிட்டாரு நயினார் நாகேந்திரன் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்ல, இப்போ நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தமிழகம் வருகை தர இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2 நாட்களுக்கு முன்னாடி பினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தாங்க, JP நட்டா அவர்கள் இருந்தாங்க. தொடர்ந்து இந்த தேசிய தலைவருடைய படையெடுப்பு வந்து தமிழகம் நோக்கியே இருக்கு. என்ன காரணம் சார்? அவருடைய அணுகுமுறையே வேற மாதிரிங்க. இப்போ மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலையும் டெல்லியிலையும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிறத பத்தி ஒரு விளக்கம் சொன்னால் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு புரிதல் வரும். அவங்க ஒரு ஆக்கிரமிப்பு என்பது பாஜகவிடம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். MK ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், முக்காகி விட்டு விடுவார்கள். அமித்ஷாவுடைய அணுகுமுறை என்பது அப்படியே கல்லாவை பிடிக்கிறாங்க. அந்த கல்லான்னா இது தொண்டை பேரு, அது ஹிந்தியில கல்லாக்க பக்கடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே இதுவும் பிடிச்சிடுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பொன்முடி, செந்தில் பாலாஜி இந்த 2 பேர் ராஜினாமாவில் திமுகவிற்கு இந்த அவப்பெயர் மிகவும் அதிகமாகிவிட்டது. ஏதோ ஜம்ப் பண்ணி இருந்தாங்களே என்னாச்சு எல்லாம் இப்போ திமுக பாராட்டு விழாவில் இறங்கி இருக்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தூரக்கு போயிடுச்சுங்க. பொதுமக்கள் அவ்வளவு எரிச்சலுடன் இருக்கிறார்கள் என்று என்னைக்கு ஓட்டு போட்டு இந்த ஆளு இந்த கவர்மெண்ட்டை கவுப்போன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எரிச்சல்களை திமுக நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டாலும் துரைமுருகன் போன்ற தலைவர்கள், KN நேரு போன்ற தலைவர்கள் உதயநிதியுடைய உதயத்தை வைத்துக் கொண்டு எதிர்த்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதன் மூலமாகத்தான் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்திருந்த போது நிருபர் கூட்டத்தில் ஒரு குறிப்பை தெரிவித்தார். சில திமுக எம்பிகள் என்னை பாராட்டுகிறார்கள் என்று. அந்த திமுக MP யாரு? கனிமொழியா? TR பாலுவா? யாரு இது? ஆக மொத்தம் கள்ள உறவு வைத்திருக்கிறது திமுக என்பதுதான்
காரணம் அவர்களுடைய தோல்வி கண்டிப்பாக 2026 இருக்கும் என்பதுதான். அவர் ஒன்னே ஒன்று சொல்றாங்க, நான் சில ஆங்கில ஊடகங்களிடம் தொடர்புடையவர். 20 வருடங்களாக டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில தொலைக்காட்சிக்கு நான் ஆலோசகராக இருக்கிறேன். தேர்தல் சமயத்தில் இந்தியா டுடே, ரிபப்ளிக், NDTV போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய பிரதி மாதம் எடுக்கக்கூடிய இந்த சி ஓட்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் கருத்து கணிப்பு எடுப்பார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் 20% வீழ்ச்சி அடைந்து விட்டது செந்தில் பாலாஜி பொன்முடி ராஜினாமாவுக்கு பிறகு. அது மு.க. ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் மூடி மறைக்கிறார்கள். 26 திமுக என்பது அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் நரேந்திர மோடி, அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம் என்பதைத்தான் சொல்லிக்கொண்டு, இப்போ இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல்ல ரொம்ப பெரிது பேசு பொருளா இருக்கு. இந்த 2 அமைச்சர்கள் ராஜினாமா, அமைச்சரவை மாற்றம், இதெல்லாம் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அமைச்சரவை மாற்றம், அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசியலுக்கு மீண்டும் ஒரு நீண்ட நாட்கள் இடைவெளி பின்னாடியே திரும்பி இருக்காரு. இந்த 2 கேள்விகள். அண்ணாமலையுடைய எதிர்காலம் கண்டிப்பாக தமிழகத்தை குறிவைத்து எதிர்காலம் மிக மிக வெளிச்சமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், மத்திய பாஜக அவரை விடாது. ஒன்று. இரண்டாவது, மு.க. ஸ்டாலினுடைய அமைச்சரவை விரிவாக்கம் என்று பற்றி பேசினீர்கள். அதுல எந்த மூஞ்சியை வச்சுனுங்க மு.க. ஸ்டாலின் RN ரவியை பார்த்தாரு? அவர் பதவி பிரமாணம் ஆளுநருக்கு ஆடு தேவையா, ஆடு தாவடி தேவையா, தாடி தேவையா என்னெல்லாம் கேட்டாங்களே, அன்னைக்கு அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சாங்க. அதைத்தான் ஆளுநர் RN ரவி கிண்டலாக கேலியாக சரணாகதி அடைந்து விட்டது திமுக அரசாங்கம் என் மீது. ஏன்னா நேற்று ப்ரீவியஸ் டே தான் அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க வேந்தருடைய நியமனத்தில். ஆளுநர் வழக்கு இருக்கு, இன்னும் அதெல்லாம் வேகம் எடுக்கும் அப்படிலாம் எதிர்கட்சினால சொல்லப்படுது சார். அதுக்கு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஆளுநர் ஒரு போஸ்ட்மேன், ஆளுநர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப்னா அவர் கையை நம்ம மந்திரி சபை விரிவாக்கத்துக்கு தேவை. இருப்பினும் ஆளுநர் RN ரவியினுடைய ஒரு வேகம் என்பது எப்படி நாராயணசாமியை புதுச்சேரியில் ஓட ஓட விரட்டினாரோ கிரண் பேடி, அதே மாதிரி கண்டிப்பாக மு.க. ஸ்டாலினை ஓட ஓட விரட்டுவார் RN ரவி என்பதுதான் என்னுடைய கருத்து. பல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் மத்திய பாஜகவுடைய திட்டம் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்வது. அதுக்கு அண்ணாமலையும் நயினா நாகேந்திரனும் சிறப்பாக செயல்படுவார்கள். அந்த 7 அமைச்சர்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்கு, அவங்களும் இனிமேல்லாம் சிறை செல்வாங்க அப்படிலாம் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. 5 அமைச்சர்கள் சிறை செய்வார்கள். இப்போ ஒரு விக்கெட் ஒண்ணுன்னா விழுந்துட்டு வரும் பாருங்க. இப்ப 2 விக்கெட் விழுந்துடுச்சு. அண்ணாமலை சொன்னாரு, அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கல் எடுப்பேன், 2 செங்கல் எடுத்துட்டாரு ஒரே காயில் இல்ல. இப்ப இன்னும் 5 செங்கல் வரப்போகுது. 7 செங்கல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, கட்டணம் எங்க இருக்கும்? டோப்புக்கு விழுந்துரும். அந்த பெரியசாமியினுடைய வழக்கும், அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கும், KN நேருடைய வழக்கும் மிக மிக தங்கம் தென்னரசு எல்லாத்தை விட முக்கியமானது. நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்களா தம்பி? 13 MP மேல டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் இருக்கு. ஸோ இதையெல்லாம் அடுத்த வீடியோவில் நன்றாக விளக்குவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார், இதுவரை எங்களுடன் தங்கள் கருத்துக்களை பெண்ணுகிறோம். நன்றி சார். அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி.